வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை. அன்பில் இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா. கூடலூர் என்று சொன்னாலே ஒரு சிறப்பான நகரமாக இருக்கக்கூடியது. கர்நாடகா மக்களை வரவேற்கும் ஒரு வரவேற்பு பூமியாகவும், கேரளா மாநிலத்திலே இருந்து வருகின்ற மக்களுக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு வழிகாட்டும் ஒரு இடமாகவும் இந்த கூடலூர் பகுதி அமைந்திருக்கிறது. கூடுகின்ற இடம், அதனாலேயே இதற்கு கூடலூர் என்று பெயர். இங்கே மழை என்பது அதிகளவு பொழியக்கூடியது. இரண்டாவது சிராப்பூஞ்சி என்று சொல்லப்படுகின்ற தேவாலாவும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. ஆகையினால் மழை என்பது சற்று கூடுதலாக இருக்கும். கர்நாடகாவிலே மழை பொழிகின்ற போது கூடலூர் மலை இருக்கும். கேரளா மலை என்று சொன்னால் இங்கும் மலை காணப்படும். தமிழகத்தில் மலை என்று சொன்னாலும், நீலகிரி மாவட்டத்தில் மலை என்று சொன்னாலும் கூடலூரில் மலை பொழியும். அப்படி மழை பொழிகின்ற இந்த நகரமாக இருக்கின்ற கூடலூர் மாநகராட்சியில், நகராட்சியில் சாலைகள் பழுதாவது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. சாலைகளிலே குண்டும் குழியுமாக குளம்போல் தண்ணீர் தேங்கி நிற்பதும், இதில் வாகனம் ஓட்டுவது என்றாலே வாகன ஓட்டிகள் தனி பயிற்சி எடுக்க வேண்டும். அதிலும் இரு சக்கர வாகனம் ஓட்டுகின்ற ஓட்டுநர்களுக்கோ படாத பாடாக இருக்கும். நடந்தே சென்று விடலாம், இரு சக்கரம் வாகனம் தேவையா என்பது போல் இருக்கும். அப்படி மழை அதிகளவு பொழிந்து கொண்டிருக்கும். சாலையை பாருங்கள், குண்டும் குழியுமாக குளம்புமாக தேங்கி நிற்கும் தண்ணீர். இதில் கேரளாவிலே இருந்து நிலம்பூர், வைக்கடுவு, எடக்கரா, கீழ்நாடுகாணி வழியாக கூடலூருக்கு வருகின்ற நிலம்பூர் சாலை கீழ்நாடுகாணி பகுதியிலே ஒரு கிணறு போல் ஒரு குழி ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த சாலையில் இரவு நேரத்திலோ அல்லது சற்று கவனக்குறைவாகவோ வாகன ஓட்டிகள் ஓட்டினால் அந்த குழிக்குள் சென்று பள்ளத்திலே வாகன விபத்துகள் எல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதையெல்லாம் சற்று கவனத்தில் எடுத்து, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, சாலைகளை சீர் செய்ய முடியாத நிலைமை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இதனால் விபத்து ஏற்படும். இந்த விபத்தின் காரணமாக பலருடைய உயிருக்கு ஆபத்து, வாகன மோதல் என்று ஏற்படும் என்ற காரணத்தால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இதில் சற்று கவனம் எடுத்து இந்த கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற சாலைகளை எல்லாம் சீரமைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கீழ்நாடுகாணி என்று சொல்லுகின்ற இந்த சாலையிலே செல்கின்றவர்கள் அனைத்து வாகன ஓட்டிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், பயணிகளாகட்டும், சுற்றுலா பயணிகளாகட்டும் சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு எல்லை வருகின்ற வரை கேரளாவுடைய சாலை பலம் போல் இருக்கிறது. அந்த சாலைகளை பார்த்து சாலைகளிலே வாகனத்தை ஓட்டுவதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. தமிழகம் எல்லை வந்துவிட்டாலே வாகனம் ஓட்ட முடியவில்லை, ஓட்டுநர்களுடைய உடம்பெல்லாம் வழிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை போல கர்நாடகாவும் கக்கனலா வரை இந்த சாலைகள், தமிழ்நாட்டு எல்லையிலே சாலைகள் சீரில்லை என்ற நிலை உண்டு. கர்நாடகாவில் நுழைந்து விட்டால் அங்கே சாலைகள் பழம்போல் இருக்கிறது என்று வாகன ஓட்டிகள் வேதனைப்படுகிறார்கள். பயணிகள் இதை சொல்லி துன்பமாக இருக்கிறது பயணம் செய்வதற்கு என்று சொல்லுகிறார்கள்.
ஆகவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சற்று கவனம் செய்து இந்த சாலைகளெல்லாம் சீரமைப்பதோடு இன்னும் மறுசீரமைப்பு நடக்கின்ற போது சரியான பணிகளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரராக பார்த்து இந்த ஒப்பந்தத்தை அழிப்பதோடு அரசு அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் இந்த சாலை போடுகின்ற போது கவனம் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். முன்னாள் நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கர் அவர்கள் கூட இப்போது மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் சாலை போடுகின்ற போது அந்த இடத்துக்கே நேரடியாக சென்று அந்த சாலைகளை குழி நோண்டி தரமான சாலைகள் தரமான மெட்டீரியல் அந்த சாலை போடுகின்றதற்கு மண் ஜல்லி சிமெண்ட் அதற்கு தேவையான பொருள்களை தரமாக வைத்திருக்கிறார்களா என்று பரிசோதனை செய்ததெல்லாம் சில நாட்களுக்கு முன்பாக தொலைக்காட்சி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் நமது செய்தியாளர் நீலமலை ராஜா ஒளிப்பதிவாளர் அவரிடமும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களிடம் தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து இந்த சாலைகளெல்லாம் பழுதாகும் நாள் எந்நாள் என்று மக்களும் ஓட்டுநரும் ஆவலோடு எதிர்பார்ப்பதைப் போல நீலமலை தொலைக்காட்சியும் எதிர்பார்க்கிறது என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியிலே வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் NMTV யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து இதுபோன்ற சிரமமான செய்திகளை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா நமது எடிட்டர் செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் சிரமத்திற்கிடையிலே மழையிலே நனைந்து கொண்டு இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து வழங்கியிருக்கிறார்கள். செய்திகள் எப்படி இருக்கிறது என்பதை உங்களது கமெண்ட் பாக்ஸ் NMTV யூடியூப் பகுதி கமெண்ட் பாக்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடும் அன்போடும் கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்